பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு எத்தனை முறை வந்தாலும் தமிழக மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சு வெங்கடேசன், தமிழ்நாட்டில் வெள்ள சேதத்தை பார்வையிட்ட நிதித்துறை, உள்துறை, வேளாண் துறை அமைச்சகங்களின் அறிக்கையை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இது வெறும் அறிவிப்புங்க, நீங்க வெறும் முன்னுரிமை கொடுக்க வேணாம். 2 வெள்ளத்திற்கு இவ்வளவு பெரிய இழப்புக்கு இத்தனை ஆயிரம் மக்கள் சிந்திய கண்ணீருக்கு நியாயம் வழங்குங்க. 3 அமைச்சகரினுடைய குழு அனுப்பப்பட்டது. சென்னையை பார்க்க, தூத்துக்குடியை பார்க்க. உள்துறை அமைச்சகத்தினுடைய குழு, அதே போல நிதி அமைச்சகத்தினுடைய குழு, அதே போல வேளாண்மை துறை அமைச்சருடைய குழு, 3 குழு அனுப்புறீங்கள. ஒன்றிய அமைச்சர்கள் பார்வையிட்டாங்கல்ல, எல்லாம் பார்வையிட்டு 3 குழுவும் பார்வையிட்டு அறிக்கை கொடுத்தாங்கல்ல. அந்த அறிக்கை என்ன கொடுத்தாங்க? வெள்ளமே வரலன்னு கொடுத்தாங்களா? தண்ணியே மழையே பெய்யலன்னு கொடுத்தாங்களா? எந்த விதமான பேரிடர் நடக்கலன்னு அறிக்கை கொடுத்தாங்களா? அந்த குழு கொடுத்த அறிக்கையை ஒன்றிய அரசு வெளியிடணும். இந்த குழு இந்த அறிக்கை கொடுத்தது. எனவே நாங்கள் நிதி கொடுக்கவில்லை என்று சொல்லுகிற தைரியம் தமிழ்நாட்டினுடைய பாஜகவுக்கு, ஒன்றிய அரசினுடைய பாஜகவுக்கு இருக்கிறதா? ஒரு பைசா நிதியை கூட இன்றைக்கு வரை கொடுக்க மறுத்துட்டு, அந்த குழுவினுடைய அறிக்கையை வெளியிட மறுத்துவிட்டு, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று வாய்ப்பேச்சு பேசுவதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். இவரது போலி அரசியல் அம்பலப்படுத்துவார்கள். இல்லைங்க, 2வது முறை இல்லைங்க, இந்த 5 முறை வருவதற்கான அவருடைய திட்டங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருப்பார். வந்த வேகத்தில் தமிழ்நாட்டு மக்கள் திருப்பி அனுப்பி கொண்டே இருப்பார்கள். நன்றி, வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.